நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சதுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ்ல இயல் எண்கள். 1, 2, 3 எக்ஸெட்ரா சொல்றோம் இல்லையா? அது இயல் எண்கள். நேச்சுரல் நம்பரோட சிம்பிள் கேப்பிட்டல் என். அடுத்து ஹோல் நம்பர்ஸ். தமிழ்ல முழு எண்கள். அதோட சிம்பிள் W, கேப்பிட்டல் W. 0, 1, 2, 3 நேச்சுரல் நம்பர் கூட 0வையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஹோல் நம்பர்ஸ். அடுத்து இன்டிஜர்ஸ். தமிழ்ல முழுக்கள். சிம்பிள் பாருங்க கேப்பிட்டல் Z. 0 வரும், பிளஸ் நம்பர்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் நம்பர்ஸும் வரும் மைனஸ் நம்பர்ஸும் வரும். அதுக்கு பேரு இன்டிஜர்ஸ். அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ். தமிழ்ல விகிதமுறு எண்கள். அதோட நொட்டேஷன் கேப்பிட்டல் Q. ஃபிராக்ஷன் வடிவத்தில் இருக்கும். P by Q. டினாமினேட்டர்ல 0 இருக்காது. எக்ஸாம்பிள் 7/4, 0.5, 0.232323 ரிப்பீட்டா வர நம்பர்ஸ். இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள்னா அதை நம்ம ஃபிராக்ஷன் வடிவத்தில் எழுதவே முடியாது. நொட்டேஷன் பாருங்க கேபிட்டல் Q டேஷ். எக்ஸாம்பிள்ஸ் √2, √3, பை வேல்யூ, இ எக்ஸெட்ரா. இந்த √2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.41 அப்படின்னு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். √3 வேல்யூ 1.732 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பையோட வேல்யூ 3.14 எக்ஸெட்ரால போயிட்டே இருக்கும். இதை நம்ம ஃபிராக்ஷனா எழுதவே முடியாது. அதனால இதெல்லாம் இர்ரேஷனல்ஸ் சொல்றோம். இப்போ 22/7 என்ன வகையில சேர்ந்ததுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.